Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட்டு சுகமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கிட்டத்தட்ட 12 வருஷமா சரீரத்துல ஒரு வேதனையோட ஆஸ்தியெல்லாம் வைத்தியருக்காக இழந்து விட்டு அது சுகமாகாம இயேசு கிறிஸ்து வரதை கேள்விப்பட்டு ஓடி போய் வஸ்திரத்தின் ஓர தொட்டா கூட சுகமாவேன்னு விசுவாசித்து என்ன பண்ணாலாம், அந்த வஸ்திரத்தின் ஓர தொட்டும் போது அவர்கிட்ட இயேசு கிறிஸ்து வல்லமை புறப்பட்டு போய் அவர் வியாதி நின்று போனது, உதிரப்போக்கு நின்று போனது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானோட போய் நீ உன் வேலை நீங்கி சுகமாயிருன்னு கர்த்தர் சொல்றாருங்க. கர்த்தர்ட்ட வாங்க, இயேசு கிறிஸ்து வாங்க. எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டது, அது கடன் பாரமா இருக்கலாம், சரீரத்துக்கு பலவீனமா இருக்கலாம், தொழில் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டதோ எல்லாவற்றையும் நீக்கி போட கர்த்தர் உங்களுக்கு காத்திருக்காருங்க. அவர்கிட்ட வாங்க, அவர் நெருங்கி வாங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஓரம் தொடும்போது, அவரை நெருங்கி வரும்போது, இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி நீங்க வரும்போது உங்க வாழ்க்கையில எல்லா வேதனை நீங்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. விசுவாசத்தோடு வைக்கிறீங்க. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எந்த அளவு கர்த்தர் விசுவாசமா இருக்கீங்களோ, என் தேவனால் எல்லாம் கூடும், அவர் என் வேதனை நீக்கி எனக்கு சுகத்தை தருவான்னு முழு விசுவாசத்தோட அவர் ரட்சிப்பை தேடி நீங்க வந்தீங்கன்னா, உங்க விசுவாசம் உன்னை ரட்சிதன்னு சொல்ற வார்த்தையின் பிரகாரமாக உங்க வாழ்க்கையில அவருடைய எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கீங்களோ அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அது மட்டும் இல்லாம எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டதோ அந்த காரியத்தை, அந்த வேதனையை, அந்த பாடுகளை, அந்த உபத்திரவத்தை கர்த்தர் நீக்கி நீங்க சுகமா இருக்கும்படி இன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவை தேடி வாங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வேதனை நீங்கி சுகமா இருக்கும்படி அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.